ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் #பிரியாமூர்த்தி. இன்றைக்கி நாங்கள் விடாத மலையிலையும் எங்கே ஷாப்பிங் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கமில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு தான் போகிறோம். ஸோ ஜிஆர்டிக்கு எதுக்கு போனோம்னா, எனக்கு வந்து ரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதில் வந்து ஜிஆர்டியில் வந்து நாங்கள் எப்போவுமே ஜிஆர்டியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். கோல்டு ஐட்டம்ஸ்னாலே ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் வந்து எனக்கு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி வலசரவாக்கம் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். எனக்கு அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியரான டிசைனாக தான் இருந்தது. கொஞ்சம் யூனிக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போயிருந்தேன். பட் எனக்கு எதுவும் பிடிக்கல. பட் ஸ்டோன் ஐட்டம்ஸும் பார்த்தேன், ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து வெள்ளியில் வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வளையலில் பிளாக் கலர் பீட்ஸ் வச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து வெள்ளி வளையலில் அந்த பிளாக் கலர் பீட்ஸ் வச்ச மாதிரி பார்த்துட்ருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பீட்ஸே வந்து ப்ரேஸ்லெட் டைப்பில் வந்து இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஜெனுவின் சில்வர் அண்ட் வந்து ஜெனுவின் பீட்ஸ் வந்து கிடைக்குமான்னு தெரியாது, அண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ வந்து நான் ஷாப்லேயே வாங்கிடலான்னு வந்து பார்த்தேன். எனக்கு ப்ரேஸ்லெட் கிடைக்கல, பட் பேங்கிள்ஸ் தான் கிடச்சிது. நான் ரொம்ப சர்ச் பண்ணி அந்த கீராமல் சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து இந்த பேங்கிள் வந்து செலக்ட் பண்ணேன் கடைசியாக. ஸோ பேங்கிள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஏன் இந்த டைமில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ரொம்ப நாளாக வெறும் கையாகவே சுற்றிட்டு இருந்தா. பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேங்கிள் தான் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் அது வந்து அவளுக்கு லூஸாக இருந்தனால கழட்டி போட்டுகிட்டே இருந்தாள். ஸோ பேங்கிள் வாங்கிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து திரும்பவும் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்து போனோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் வாக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா டைரெக்ஷனையும் வந்து சுற்றி போவாங்க. ஆனால் அது வந்து வாக்கர் வச்சு நடக்கிற மாதிரி வராது, மரத்தில் இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி வராதுன்னு சொன்னாங்க. ஸ்லோவாக நடக்க ஆரம்பிப்பாங்க, ஸ்லோவாக தான் நடப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த வாக்கர் யூஸ் பண்ணால். அதனால் பக்கத்தில் இருக்க டாய் ஷாப்புக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து நிறையா சாஃப்ட் டாய்ஸ் இருந்தது. நான் எந்த வேலைக்காக வந்தேன்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் மாஸ்க்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு. நான் ஒரு பொம்மை பைத்தியம், ரொம்ப பொம்மைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்தா அப்படியே அது கூட போயிட்டு லூஸ் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற வாக்கர் அதெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க வந்து அலைன்டாக இல்லை, ப்ராப்பராக அலைன்டாக இல்லை. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாக்கர்லாம் பார்க்கும்போது வந்து அலைன்டாக இல்லை. ஸோ வந்து நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு வாக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அங்கே இருக்க டாய்ஸ் கூடலாம் போயிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் இல்லை, பேட்ரி டாய்ஸு, ஹாட் வீல்ஸு, கேரம் போர்ட் கேம்ஸ், அப்புறம் வெளியில் அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பேபிஸ்க்கு தேவையான அந்த பேட்ரி கார்ஸ், அப்புறம் வந்து வாக்கிங் டைப்பில் இருக்குல்ல, அந்த கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரைசைக்கிள் மாதிரி, அதில் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ், கார்ஸ், பேக்ஸு எல்லாமே வந்து இருந்தது. இங்கே வந்து நம்மளோட வாக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா, இந்த வீல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக அலைன்டாகவே இல்லை. நான் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அது எதுவுமே ப்ராப்பராக அலைன்டாக இல்லை. ஸோ வந்து அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு ப்ராப்பராக பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இதில் நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமில் போயிட்டு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதும் பயங்கரமாக மழை, எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறதுனே தெரில. அப்புறம் நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு எனக்கு என்னோட
எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக பேபிக்கு வந்து பேபியோட ஹேண்ட்ஸை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், ஹேண்ட் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வந்து நானும் அபியும் வந்து பெயிண்ட்டு, போர்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போதே. ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து பிங்க் கலரில் ஹேண்டில் வச்சுட்டு அவங்கள போர்டில் வைக்க போனோம். அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஹேண்டை வந்து போர்ட்லேயே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கையை வந்து மூடிக்கிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வச்சாச்சு. போர்டில் வந்து ஹேண்ட் பிரிண்ட் வச்சாச்சு. அவங்க வந்து அப்படியே ஏதோ பண்ணுறாங்க நம்மளன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க பாப்பா. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஹேண்ட் பிரிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பக்காவாக நீட்டாக வைக்க முடியல. பட் அவங்களோட ஏஜ்க்கு அதுவே எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. அப்புறம் நான் வந்து என் ஹேண்டை வச்சு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் சொல்லி அவங்க ஹேண்டும் வந்து ப்ரிண்ட் பண்ண வச்சாச்சு. நான் வந்து பர்பிள் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்றனால வந்து அவங்க அப்பா வந்து க்ரீன் கலரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்து ஹேண்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணாங்க. இது எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பெயிண்டில் வந்து ஹேண்ட் பிரிண்ட் பண்ணுறது, இன்னோவேட்டிவாக பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ